கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் அந்த திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி மேடை ஏறி வந்து என்கிட்ட உரிமையா ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்னன்னா, பிசி எம்பிசி அந்த வகுப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய மகளிருக்கு கடனுதவி வழங்குகிற திட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதுக்காக டாப் செட்கோ அமைப்பு ஏற்கனவே செயல்பட்டு வந்தாலும் திராவிட மாடல் 2.0 அதை இன்னும் உயர்த்தி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்வரவினர் ஆகியோர் தொழில் தொடங்க உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி தந்திருக்கிறார். டாம்கோ மூலம் சிறுபான்மையினருக்கு இதே போன்ற செயல் திட்டம் செயல்படுத்தப்படும். பெண்களின் பாதுகாப்புக்காக அனைத்து நகரங்களுக்கும் பிங்க் பேட்ரோல் வாகனங்கள் விரிவுபடுத்தப்படும். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். முக்கியமான அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே செயலில், அதாவது ஒரு சூப்பர் ஆப்பில் பெற வழிவகை செய்யப்படும். இப்படி இன்னும் பல வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிக்கை தான் 2026 தேர்தல் களத்தோட சூப்பர் ஸ்டார். நாங்கள் சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். கலைஞரின் மகனான நான் சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். நாங்கள் ஒரு பிராமிஸ் பண்ணா கண்டிப்பா அதை டெலிவர் பண்ணிடுவோம். கோவை மக்களான நீங்க இந்த முறை 10க்கு 10 வெற்றியை திமுகவுக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கணும். நீங்க வழங்குகிற வாக்கு என்பது ஒரு கூட்டணிக்காக மட்டுமல்ல, கூட்டணிக்காக வழங்குகிற வாக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக வழங்குகிற வாக்கு. மறந்துடாதீங்க. பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 ஆடைகள், காலணிகள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1. இப்படி இந்திய அளவில் சாதிச்சுட்டு நாங்கள் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் கலவரம் பண்ணால ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற கட்சிக்கு தமிழ்நாடு தக்க பதிலடி தந்தாகணும். தருவீங்க தானே? உறுதியா, நிச்சயமா, சத்தியமா சொல்ல. நன்றி. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க கோவையில் உள்ள எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைத்தான் ஆதரிக்கணும். அதற்கு கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் செந்தமிழ் செல்வனுக்கும், சூலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சபரி கார்த்திகேயனுக்கும், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கும், வால்பாறை சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் சுதாகருக்கும், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயனுக்கும், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்துக்கும், இந்த 8 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அது மட்டுமல்ல, சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலும் அறிவிக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அன்புக்கும், பண்புக்கும், பாசத்துக்கும், உழைப்புக்கும், புதுமைக்கும் புகழ்பெற்ற கோவை மக்கள் நீங்கள். உங்களுடைய பேராதரவோட திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரணும்.
கோவையே தயாரா? தயாரா? கோவையை மென்மேலும் வளர நீங்க துணை நிற்கணும். தமிழ்நாடு மென்மேலும் வளரப் போகுது. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் நடத்த போறோம். நாடு வளம் பெற இந்த நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.